ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தங்கமயில் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கம்பு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கம்பரில் போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக இந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த நல்லா வறுத்துட்டேன். இப்படி வறுத்து செய்கிறதுனால புட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிக்ஸி ஜாரில் இப்போ மாற்றி இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை உங்களுக்கு ஜலிச்சு காட்டுறேன். கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல் ஜலிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ இதில் லைட்டாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ரெண்டையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சம்மர் டைமில் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா பிசைஞ்சிருக்குமான்னு பாருங்கள். கட்டியே இல்லை. நல்லா பிசைஞ்சிருக்குமான்னு பார்க்குறதுக்கு கொல்கட்டை மாதிரி பிடிச்சி பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வந்தால் நல்லா பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ இதை நான் இட்லி பாத்திரத்தில் போட்டுறேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துணி போட்டிருக்கேன். இப்போ அதில் நம்ம புட்டு மாவு எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லா மாவும் கட்டி இல்லாமல் எடுத்து போட்டு விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இது வேகட்டும். சீக்கிரமாக வெந்துடும் நம்மளுக்கு. எல்லா மாவையும் போட்டு நான் மூடி வச்சிடுறேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்திருக்கும். பாருங்கள், கையில் எப்படி எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம புட்டு மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நான் பாத்திரத்தில் மாற்றி கட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட புட்டு மாவு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு பாருங்கள், நம்மளோட புட்டு மாவு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. குழந்தைங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு சம்மர் டைமில் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே நல்லா பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.